தாய்லாந்தே அதிர்ச்சியில் இருக்கு. ஏன் தெரியுமா? தாய்லாந்து மக்கள் பலர் வந்து அந்த புத்த துறவிகள்கிட்ட போய் ஆசீர்வாதம் வாங்கினவே அந்த புத்த மடங்களை வந்து தன்னுடைய இங்க போனா மனசுக்கு பிரச்சனை ஆகும், இவர்கிட்ட அறிவுரை கேட்டா என் வாழ்க்கை நல்லா இருக்கும், இது பொருளாதாரத்துல ஒரு பிரச்சனை என்ன பண்ணலாம், என் மனைவி எனக்கு சரியா இல்லை நான் என்ன செய்யலாம், என் புருஷனை அடிக்கிறார் என்ன பண்ணலாம், சந்தேகப்படுறது, காம இச்சை, இதை அடக்குவது எப்படி, அதை அடக்குவது எப்படின்னு இவங்களுக்கெல்லாம் ஒரு ஆலோசனை சொல்ற மாதிரி அவங்க நம்ம ஊர்ல அப்படி ஒரு சாமியார். அவங்க புத்த துறவிகள் வந்து 9 புத்த துறவிகள், அதாவது இந்தியாவினுடைய நீங்க மிகப்பெரிய சாமியார், சக்தி வாய்ந்த சாமியார் நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க, அவர் வந்து ஒரு ஆபாச மேட்டர்ல ஒரு செக்ஸ் வீடியோல மாட்டினா உங்களுக்கு எவ்வளவு அதிர்ச்சியா இருக்கும். அந்த மாதிரி 9 பேர், அந்த 9 பேருமே தாய்லாந்துல அவ்வளவு முக்கியமான நபர்களாம், ஆன்மீக சேவையில் ஈடுபட்டவர்கள்னு. அவன் மிரண்டு பாக்குறாங்க, தாய்லாந்துல என்னடா நடக்குது இங்க, 8000 வீடியோங்கிறாங்க, 8000 ஆபாச வீடியோல இவங்க எந்தெந்த புத்த மத துறவியெல்லாம் பார்த்து வணங்கியிருக்காங்களோ, குழந்தைய போய் ஆசீர்வாதம் வாங்கினாங்களோ, அம்புட்டு பேரும் அந்த செக்ஸ் வீடியோல இருக்கிறாங்கன்னு அப்படியே தலை குழம்பிருச்சு. மன்னரே மிரண்டு போய் இருக்கிறாரு, இப்படிலாம் நீங்க பண்ணுவீங்களா அப்படின்னு.